நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? எழுந்துட்டீங்களா? தேவ வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? வாங்க. எத்தனையோ இடங்கள்ல மீட்டிங்ஸ் நடக்குது. தேவனுடைய கிருபையில் எத்தனையோ பேர் வந்து ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். எந்த இடத்துல இருந்தாலும் அனுதின தியானத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லா விதத்திலும் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோம். அவ்வப்பொழுது தெய்வ சன்னதியிலே இருந்து அவர் தருகிற செய்தியோடு கூட உங்கள் முன்னாக வந்து நிற்கிறேன். வாருங்கள், தேவ வார்த்தையை தியானித்து ஆசீர்வதிக்கப்படலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, உடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிக மிக அவசியம் அப்பா. அதுவும் இந்த கடைசி நாட்களில் அதிக அவசியமாக இருக்கிறது. எங்கள் நிலையை உணர்வதற்கும், எதிர்காலத்தை அறிந்து கொள்வதற்கும், எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை உணர்வதற்கும், உடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் உடைய வார்த்தைகளால் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தூக்கம் விழிச்சு எழுந்துட்டீங்களா? மணி 7 ஆயிடுச்சு இல்லைங்க? இல்லை, இன்னும் படுக்கையில் தான் இருக்கீங்களா? நிறைய பேர் நாட்களில் தூக்கத்தை விட்டு எழுந்துருவாங்க, ஆனால் பெட்ல இருந்து எழுந்திருக்க மாட்டாங்க. கண் விழிச்சதுலேருந்து என்னென்னவோ யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் 99% பாவம் நிறைந்த யோசனைகள், உலக பிரகாரமான யோசனைகள், வீணானவைகள். நீங்க கண் விழித்த உடனே சிருஷ்டி கர்த்தரை துதிக்கிறதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த நாள் முழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டு பாவத்தின் பக்கம் போகாதபடி தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். 4ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நல்லா கவனிங்க. நீங்கள் உங்கள் படுக்கையில் இருக்கும் போதே உங்கள் இருதயங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு, தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து, தேவனுடைய உதவிக்காக கேட்டுக்கொண்டு, அவருக்குள் மகிழ்ந்து அமர்ந்திருக்க வேண்டுமா? ரிலாக்ஸ், நிம்மதியா இருங்க. அதை விட்டுட்டு எழுந்த உடனே இன்னைக்கு என்னென்ன பண்ணணும், அல்லது யார பகை தீர்க்கணும், என்னென்ன சம்பாதிக்கணும், எப்படி அபகரிக்கணும், அல்லது என்னென்ன குற்ற செயல்களில் ஈடுபடணும் என்கிறதை போன்ற பாவம் நிறைந்த யோசனைகள். அதே போல நீ உன்னுடைய காம இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக எவ்வளவு புத்திசாலித்தனமாக நடந்துக்கிற இல்லையா? சரீர இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு அந்த தப்பான உறவை கொண்டிருக்கிறவர்கள் யாருக்கும் தெரியாம தங்களுடைய சிந்தையிலேயே சில போராட்டங்களோடு கூட, சில ஆசைகளோடு கூட, மார்னிங் எழுந்ததிலிருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் அதே எண்ணங்களோடு இருக்கிறத பார்க்கிறோம். பாவம் செய்யாதிருங்கள் என்று இன்னைக்கு தேவனை அறிந்தவர்களிடத்துல சொன்னா, நாம தான் பாவத்தை அறிக்கிட்டு ஆண்டவர் நம்மை மன்னித்து விடுவார் அல்லவா? அவர் தான் நம்ப தகுந்தவரும் நீதியும் உள்ளவராயிருப்பதனால எல்லா அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பாரு. பாவம் செஞ்சா இப்ப என்ன, இயேசுவின் ரத்தம் தான் இருக்கே, அதை நம்மை சுத்திகரிக்கும் அல்லவா? நீங்க கூட சொல்லியிருக்கீங்க இல்லையா? இன்று அநேகர் தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள், தேவனுடைய அன்பை அறிந்தவர்கள், ஆண்டவர் மன்னிப்பார் என்பதனாலே செய்கிறது தப்பென்று அறிந்தும் கூட தப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். கவனிக்கணும், பாவம் செய்வதற்கு பயப்பட வேண்டும். பாவம் மிகவும் பயங்கரமானது. அதனுடைய பின் விளைவுகள் மிகவும் தீவிரமானதாய், பயங்கரமானதாய் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவியையும் அவர் மன்னித்து விடுவார். ஆனால் அதன் பின்விளைவுகளை நீ அனுபவித்தே தீர வேண்டியிருக்கும். அவர் உன்னை மரணத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் தப்புவித்து விடுவார். ஆனால் நீ உன் கையால் நீ செய்கின்ற பாவங்கள், உன் பிள்ளைகளிலே, உன்னுடைய சூழ்நிலைகளிலே, உன்னை சுற்றி இருக்கிற பிற குடும்பத்தாருக்குள்ளே உண்டாகிற வெட்கங்கள், அவமானங்கள், இப்படி அதனால் வருகிற விளைவுகள் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதா இருக்கும், சரீர அவயவங்களை கெடுக்கிறதா இருக்கும். எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் போன ஆயுசு நாட்கள் திரும்ப வருமா? குடிச்சும் லங்ஸ் எல்லாம் கெட்டு போற போது, கிட்னி எல்லாம் கெட்டு போறதுக்கு அப்புறம் நீ எப்போ கடைசியில வந்து நின்று தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே மன்னிங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் மாத்திரம் உனக்கு புது சரீரம் கிடைச்சுன்னு நினைக்கிறியா என்ன?
கட்டாயமாக செய்த பாவங்களுக்கான கான்சிக்வன்சஸ் கட்டாயம் இருக்கும். அதனால தான் பயப்படுங்கள். ஆண்டவர் மன்னிப்பார், ஆண்டவர் சேர்த்து கொள்ளுவார், ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். இதுக்கப்புறம் ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பார். ஆனா கடந்த கால வாழ்நாட்கள் எப்படி திரும்ப வரும்? நீ 40 வயசு 50 வயசுல வந்து ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன்னா இத்தனை காலம் நீ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வீண்தானே. அந்த சந்தோஷம் மறுபடியும் எப்படி கிடைக்கும்? அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும். பயப்படணுங்க. பாவம் பண்றதுக்கு பயப்படணும். பாவத்தின் பக்கத்திலேயே போகக்கூடாது. தவறாய் காணப்படுகிறவைகளுக்கு தூரமா இருக்கணும். உன்னுடைய சரீரத்தை கெடுக்கிறவைகளை கண்டுபிடித்துக்கொள். உன்னுடைய வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நீ நினைக்க வேண்டும். இதற்கு மேல் இவைகளில் எனக்கு சந்தோஷமில்லை என்று பாவங்களை, அருவருப்பான காரியங்களை விட்டு விடுவதற்கான காலம் ஒன்று வரும். வயசான காலத்துல ஆஸ்தி போனா என்ன, அது போனா என்ன, இது போனா என்ன, எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல முடியானா. ஆனா நல்லா கவனிக்கணும். தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னே தேவனிடத்திலே உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணித்து விடு. வாய்ப்பு இருக்கிற போதே, ஆண்டவரே என்னை தப்புவீங்க ராஜா, பாவங்களுக்கு என்னை தப்புவியும், என் சரீரத்தை தேவாலயமாய் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை அருளுங்க, என் வாயின் வார்த்தைகள் தவறு செய்யாமல் என் இருதயம் உமக்கு அங்கீகாரமானதா இருக்கும்படி. அதாவது படுக்கையில் இருக்கும் போதே வேத வார்த்தையை தியானித்து எழுந்தவுடனே முழங்கால் படிட்டு ஜெபிப்பாய் என்றால் உன் வாழ்க்கை பாக்கியம் பெறும். பாவம் என்பது கொடூரமானது. தாவீது அற்புதமான விசுவாசி. சிறுவயதிலிருந்தே ஆண்டவரை நேசித்து பரிசுத்தமாக வாழ்ந்தான், தேவனை ஆராதித்தான். ஆனா வாழ்க்கையில் ஒரு பெரிய கரை இருந்ததே. அருவருப்பான ஒரு காரியத்தை செய்து விட்டானே. பிறனுடைய மறைவின் மீது மோகம் உண்டு. விபச்சாரத்திற்கு இடம் கொடுத்து விட்டான். அந்த பாவத்தை மறைப்பதற்காக பாவம் அவளுடைய கணவனையும் கூட அநியாயமாய் கொன்று போட்டு விட்டான். பாருங்க, இதே போலதான் ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்புன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அப்புறம் இன்னொரு பொய்னு பேச வேண்டியது இருக்கு. நம்மை அறியாமலே நாம் பாவத்திற்குள்ளாக இழுக்கப்பட்டு விடுகிறோம். கெட்ட சிந்தை எழும்பும் போது அதை விட்டு விலகுவது நல்லது. தப்பு செய்து விட்டேன் தெரிந்த உடனே ஆண்டவருடைய பாதத்தை பற்றிக்கொள்வதுதான் நல்லது. பாவத்துக்கு தூரமா இருப்பதுதான் மேலானது. அது தேவன் நாத்தானை அனுப்பி கண்டித்த போது தாவீது தன் பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டான். அறிக்கையிட்டதனாலே ஆண்டவர் மன்னிக்கிறேன் என்றார். ஆனால் அதன் பின்விளைவுகளை நாம் பார்க்கும்போது 2 சாமுவேலின் புத்தகம் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடினாலே, கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடியினால். கவனிங்க, நீ தேவனுடைய நாமத்தை தூஷிக்க காரணமாயிருந்து விட்டார். நீ அறிக்கையிடுகிறாய், தேவன் மன்னிக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உன்னுடைய தவறை பார்த்து தேவனை தூஷிப்பார்கள். கர்த்தருடைய பக்தனான தாவீது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எப்படிப்பட்ட இவ்வளவு அருவருப்பான காரியத்தை நீ செய்து விட்டாய். எங்கே உன் தேவன்? அவர் பரிசுத்தர் என்று சொன்னாயே, எங்கே? எப்படி பரிசுத்தர் என்று தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். நாம் பாவம் செய்த போது, அதாவது விசுவாசிகள், ஆண்டவர் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள், பேப்டிசம் எடுத்துக்கொண்டவர்கள், டோன்ட் டேக் இட் ஈஸி. தப்பான பிரச்சனையில் ஆண்டவர் மன்னிச்சிருவார் அப்படின்னு நினைக்காதீங்க. இருதயத்தை ஜாக்கிரதையை காத்துக்கொள்ளுங்க. நீ விசுவாசி ஆன பிறகு தேவனுடைய சொத்தாகிவிட்டாய். உன்னுடைய வாழ்க்கையும் தேவனுடைய நாமத்தோடு கூட லிங்க் ஆகி இருக்கிறது. உன்னால் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை வரலாம் அல்லது தூஷணம் வரலாம். நல்லா கவனிங்க. தாவீது தேவனை மகிமைப்படுத்திய தாவீதே இப்போ தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வர காரணமாகிவிட்டபடியினாலே, அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே தேவ நாமம் தூஷிக்கப்பட்டது. உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். கவனிக்கணும். பெத்சேபாள் கர்ப்பம் தரிக்க காரணமாகிவிட்டான். அதாவது பாவத்திலேதான் அவள் கர்ப்பம் தரிக்கின்றாள். உரியாவின் மனைவி கர்ப்பம் தரித்தாள். எனவே அந்த பிள்ளை சாக வேண்டும். அது மாத்திரமல்ல, உன் வீட்டுக்குள்ளேயே எப்பொழுதும் யுத்தம் இருக்கும்.
உன் குமாரர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒரு, நம்ம பார்க்குறோம் இல்லையா, தாவீதினுடைய பிள்ளைகள் எல்லாருமே கவனிச்சு பார்த்தோன்னா குமாரர்கள் குமாரத்திகள் அவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியமே இருக்கல. போராட்டங்கள், ஒருவரை ஒருவர் துவேஷிப்பது, அசிங்கப்படுத்துவது, சொந்த வீட்டாராலே அவமரியாதை, தான் ரகசியமாக செய்த பாவத்தை சொந்த குமாரன் பகிரங்கமாக செய்தபோது அதை கண்டு அவன் வேதனைப்பட்டான். கட்டாயம் எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுப்பாய். தேவன் மன்னித்து விடுவார் என்று நினைத்துக் கொண்டு தொடர்ந்து பாவம் செய்வது, பாவத்தை செய்து கொண்டே இருந்தால், தொடர்ந்து கொண்டே இருந்தால், எத்தனை முறை செய்தாலும் மன்னிப்பார் என்று தேவனை துக்கப்படுத்துவதனாலே தேவன் மன்னிப்பார், உண்மைதான், அவர் மன்னிக்காத பாவம் என்று எதுவுமே இல்லை. ஆனால் அதன் தாக்கம் உன் மீது கட்டாயம் இருக்கும். ஒரு பையன் தப்பு பண்ணும்போதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட போய் உடனே மன்னிச்சிருங்க டேடி அப்படின்னு சொல்லுவானா. அடிக்கடி அப்படி அவன் சொல்றதுனால அவங்க தகப்பன் சொன்னார், டே நீ அடிக்கடி வந்து மன்னிப்பு கேட்கிற, எனக்கு ஞாபகம் இருக்கிறதில்ல, அதனால நம்ம கதவுல ஒரு ஆணி எடுத்து அடிச்சிரு, என்கிட்ட சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் இப்படியே கடந்தது. ஒரு நாள் அந்த மகன் வந்தான், அப்பா கதவு ஃபுல்லாக ஆணி அடிச்சிட்டேன், பக்கத்தில் ஆணி அடிச்சு, நீ ஆணி அடிக்க இடமே இல்லைப்பா, இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டான். சரி எடுத்துரு, அடிச்ச ஆணி எல்லாத்தையும் நீ அப்படியே பிடுங்கி எடுத்துரு. உடனே அந்த மகன் எல்லா ஆணிகளையும் அப்படியே பிடுங்கி எடுக்கிறான். நான் உன்னை மன்னிச்சுட்டேன், அதற்கு அடையாளமாக நீ அடிச்ச ஆணிகள் எல்லாத்தையும் எடுத்து விட்டான். அதான் தகப்பன் மன்னிச்சதுனால ஆணி எதுவும் இல்லை. ஆனால் அங்கே என்ன இருக்கு? அந்த ஓட்டைகள், ஆணி அடிக்கப்பட்ட ஓட்டைகள், எத்தனையோ ஓட்டைகள் அப்படியே இருக்கு. அந்த உட் அப்படியே பலவீனம் ஆயிடுது. அதே போல தேவன் நம் பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடுவார். ஆனால் அதன் தழும்புகள், அதனுடைய அடையாளங்கள், அதனுடைய தாக்கம், அதனுடைய கான்சிக்வன்சஸ் உன்மேல் மாத்திரமல்ல, உன் பிள்ளைகள் மீது, உன் உறவினர்கள் மீது தேவனுடைய நாமம் மேன்மையானது என்பதனால் அந்த நாமத்தை வெட்கப்படுத்தும் போது இப்படித்தான் இருக்கும். பாவம் செய்யக்கூடாதுங்க. பாவம் செய்யறதுக்கு எப்போதும் பயப்படணும். நான் செய்கிற இந்த சின்ன பாவம் என் வாழ்க்கையிலே பெரிய சிக்ஷைக்கு ஆளாக்கிவிடும். என் தேவன் என்னை மன்னிப்பார், உண்மைதான், மறுபடியும் எனக்காக அவர் ரத்தம் சிந்துவார், மறுபடியும் அவருடைய காயத்தை தூண்டினால் அவர் இன்னும் என்னை நேசிப்பார். ஆனால் அதற்கான பின்விளைவுகள் மிக பயங்கரமானதாயிருக்கும். கட்டாயமாக அதைவிட முக்கியமாக அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யும்போது தேவனுடைய நாமத்திற்கு நான் வெட்கத்தை உண்டாக்குகிறேன் என்று உண்மையாய் நீ நினைத்தால் பாவத்தின் பக்கமே போக மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பாவத்தின் பக்கமே போகாதீங்க. பாவமாக காணப்படுகிற எவற்றுக்கும் தூரமாக இருங்கள். இருதயத்தின் சுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். பயத்தோடும் பக்தியோடும் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். தவறான அடியை எடுத்து வைக்காமல், தப்பான வழியில் போகாமல் இயேசுவையை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். பலவீனமான நேரங்களிலே, சோதனையின் வேளைகளிலே சோர்ந்து போகாதபடி நம்மை ஆதரிக்கிறதற்கு ஆண்டவர் தேற்றரவாளனை வைத்திருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள். சோதனைக்குட்படுத்திருக்கிறேன், தப்புவீங்க. வேதனைக்குட்பட்டிருக்கிறேன், தப்புவீங்க. பாவத்திலே விடாதபடி என்னை காப்பாற்றுங்க என்று நீங்கள் முறையிடுவீர்கள் என்றால், அது பாவத்திலே விழுந்து கழுவப்பட்டு அதன் பிரதிபலன்களை கண்டு இன்னும் வேதனைக்கு ஆளாகி வாழ்க்கையை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமாக உன்னை நேசிக்கிற தேவனுடைய நாமத்திற்கு நீ வெட்கத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. மெச்சக்கூடிய வகையில், ஆண்டவர் மெச்சக்கூடிய வகையில் இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். பயந்திருந்து பாவமே செய்யக்கூடாது. பாவத்திலிருந்து பயங்கரமாக உண்டாகிற கசப்பான அனுபவம், பாவத்தினால் உண்டாகிற பயங்கர அநேக காரியங்கள் உண்டு. நாம் பிசாசானவனுக்கு இடம் கொடுக்கும்போது அவன் நம்மை பரியாசத்துக்கு ஆளாக்கி விடுவான். அன்று ஆதாம் பாவம் செய்த காரணனாக இருந்ததினாலே இந்த உலகம் முழுவதும் பாவத்தின் வலைக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து நாம் அவருடைய சொத்தானதற்கு பின்னாலே இனிமேல் பாவத்தின் பக்கமே போகாதபடிக்கு, பக்தியற்றவர்களின் வழியிலே நடவாமல், அவிசுவாசிகளோடு சேர்ந்து நடவாமல், ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களோடு கூட இணைந்து நீதியை, அன்பை, சமாதானத்தை நாடி ஓட வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மிகவும் பயங்கரமான ஒரு நிலைக்குள்ளாக அநேக விசுவாசிகள் தவிக்கிறார்கள். உம்முடைய நன்மையைக் கண்டு, ஆசீர்வாதங்களைக் கண்டு, மன்னிப்பை பெற்றுக்கொண்டு
மறுபடியும் பாவத்திற்குள் விழுந்து மனம் திரும்பி விட்டாலும் அவைகளின் பின் விளைவாக ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு வெட்கத்தை உண்டாக்குகிறவர்களாக, எங்கள் குடும்பங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்குகிறவர்களாக, வாழ்க்கையிலே தீராத குறைகளும் குறைபாடுகளும் கொண்டவர்களாக எங்கள் வாழ்நாளை கழிக்கின்றவர்களாக, அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான நிலைமைக்கு நாங்கள் ஆளாகாதபடி சகாயம் அருளுங்க ராஜா. அவர்களின் பக்கம் செல்லாமல் உம்மை மாத்திரமே நோக்கி பார்த்து, பாவத்தை நோக்கி பார்க்காமல் இயேசுவையே நோக்கி பார்க்கும்படிக்கு, எகிப்தின் நிழலை அல்ல உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவதற்கு, உலக பிரகாரமாக அல்லாமல் கிறிஸ்துவின் நாமத்திற்கேற்ற வாழ்க்கை வாழும்படியாக இருதய சுத்தத்தை காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஜெபத்தேவைகள் மற்றும் பாருங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்கள் பட்சமாக ஜெபிக்கிறோம். கட்டாயமாக தேவன் நம் ஜெபத்திற்கு பதில் தருவார். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பர் உங்களுக்காக தரப்படுகிறது. அந்த நம்பருக்கு உங்கள் ஜெபத்தேவைகளை அனுப்புங்கள். நாங்கள் உங்கள் அனைவருக்காகவும் உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ்களை பரிசீலித்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் கட்டாயமாய் பதில் தருவார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யுங்கள். உங்கள் பெயர் விவரங்களை பதிவிட்டு விடுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம்ம எல்லோரோடும் துணையாயிருப்பதாக.